ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வீட்டுக்கு தேவையான பயனுள்ள குறிப்புகள் பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 1, நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கடலை மாவு போண்டா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கடலை மாவு போண்டா காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் போடுவோம். அந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்குங்க. அதே மாதிரி இது கூட கொஞ்சம் சோம்பு நல்லா கையில் தேய்ச்சிட்டு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போண்டா செஞ்சு பாருங்கள். போண்டா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். டிப் நம்பர் 2, 5 லிட்டர் கேனில் எண்ணெய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம சமையலுக்கு பயன்படுத்த மாட்டோம். அதை தனியாக ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு அந்த எண்ணெயை தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். அந்த எண்ணெயை பாட்டிலில் ஊற்றும் போது அந்த எண்ணெய் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரன் பொம்மை கடையிலேருந்து நம்ம வாங்கி கொடுத்துருப்போம். அந்த பொம்மையை கொஞ்ச நாள் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தூக்கி கீழே தான் போடுவாங்க. அந்த மாதிரி கீழே போடாமல் அந்த கீழ் பகுதியை மட்டும் ஊதுற பகுதி மட்டும் எடுத்துட்டு மேல் பகுதியை எண்ணெய் ஊற்றுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி எண்ணெய் ஊற்றும் போது அந்த எண்ணெய் கொஞ்சம் கூட கீழே சிந்தாது. நம்பர் 3, மிக்சியோட அடிப்பகுதியில் 4 சைடு லப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் நம்ம ஏதாவது அரைக்கும் போது மிக்சி எங்கேயும் நகராமல் இருக்கிறதுக்காகவும் மிக்சிலேருந்து வரக்கூடிய அதிர்வுகளை குறைக்கிறதுக்காகவும் அது கொடுத்துருக்காங்க. அது நாள் ஆக ஆக அந்த மிக்சியோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய லப்பர் பார்த்தீங்கன்னா உருகி தரையிலெல்லாம் கருப்பு கருப்பாக ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உருகாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் தர்மாக்கோல் இருந்துச்சுன்னா எடுத்துங்க. அது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மிக்சி வச்சு பாருங்க. அந்த மிக்சியோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய லப்பர் உருகாமலும் இருக்கும், தரையிலும் ஒட்டாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக்சி எங்கேயாவது நம்ம வேற பக்கம் மாற்றி வைக்கணும் அப்படின்னா எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 4, கேஸ் அடுப்பு துடைக்கும் போது பர்னரும் சேர்ந்து ஈரமாயிரும். இதனால டக்குன்னு அடுப்பு பற்ற வைக்கணும்னு நினச்சாலும் நம்மளால பற்ற வைக்க முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 கிண்ணம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அந்த கிண்ணத்தை வச்சு பர்னரை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் அடுப்பு துடைச்சிங்க அப்படின்னா அந்த பர்னர் ஈரமாகாது. நம்ம டக்குன்னு அடுப்பும் பற்ற வச்சுக்கலாம். டிப் நம்பர் 5, வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டப்பாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு சோப்பு தூள் போட்டிருக்கேன். இது கூட ஒயிட் வினிகர் இருந்துச்சுன்னா அதையும் ஊற்றிக்கலாம். இந்த ஒயிட் வினிகர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரை அழுக்கு இருந்துச்சுனாலும் அதெல்லாம் எடுத்துரும். இது கூட கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாத்ரூமில் ரொம்ப அழுக்காகவும் உப்பு கரை இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணியை ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு ஒரு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தேய்ச்சிட்டு கழுவி பார்த்தீங்க அப்படின்னா உப்பு கரை அழுக்கு எது இருந்தாலும் எல்லாமே போயிடும். டிப் நம்பர் 6, குழம்புக்காக நம்ம தேங்காய் அரைக்கிறதா இருந்துச்சுன்னா தேங்காய் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக போட்டு அரைக்கும்போது சரியாக அரைப்படாது. அதுக்கு எப்போவுமே நீங்கள் தேங்காய் அரைக்கும்போது அது கூட கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி பாருங்கள். தேங்காய் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். டிப் நம்பர் 7, டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு சிங்கையும் கழுவி விட்டுருங்க. ஒரு டவல் வச்சு நல்லா அந்த சிங்க்கு ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுட்டு ஒரு மூடி அளவுக்கு டெட்டாலை சிங்க்குள்ளே ஊற்றிடுங்க. இதுக்கப்புறம் பாலித்தீன் கவர் வீட்டில் இருக்கும். அந்த பாலித்தீன் கவரை 4ஆக மடித்து அதையும் சிங்க்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் நைட்டு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சிங்க்குள்ளேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. சிங்க்குள்ளேருந்து குட்டி குட்டி பூச்சி கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி எதுவுமே வெளியே வராது. டிப் நம்பர் 8, நம்ம கடையில் ஜூஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரா தருவாங்க. அந்த ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஃபோட்டோக்களை நம்ம பூ வைப்போம். அந்த மாதிரி பூ வைக்கும்போது அந்த பூ கீழே விழுந்துட்டே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒட்டிட்டு இந்த ஸ்ட்ரா பின்னாடி எல்லாம் ஒட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூ வச்சு பாருங்க. பூ கீழே விழவே விழாது. பார்க்குறக்கும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். டிப் நம்பர் 9, இப்போ ஒரு பாத்திரத்தில் சூடாக இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துட்டு இது கூடயே கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட், ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, இது கூட ரின் லிக்விட் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். துணி துவைக்கிறதுக்கு எந்த லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விட் ஊற்றிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெள்ளை துணி பார்த்தீங்கன்னா துணி துவைக்க மஞ்சள் கரையாக மாறிடும். அதே மாதிரி வெள்ளை துணியில் அழுக்கு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தண்ணியில் அந்த வெள்ளை துணியை ஊற போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு கையிலேயே நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா மஞ்சள் கரை அழுக்கு எல்லாம் போய் துணி பார்க்கறக்கே நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும்.